यतिराजाय विवेकानंदसूरये सच्चित् सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे. இந்த வேளையில் இந்த நேரத்தில் சுவாமி விவேகானந்தர் நம் நாட்டை பற்றி, பாரதத்தை பற்றி என்ன நினைத்திருந்தார், வருங்கால பாரதத்தின் வரலாற்றை பற்றி என்ன திட்டம் இட்டிருந்தார் என்பதை பார்க்கலாம். சுவாமிஜி மேலை நாடுகளுக்கு செல்லும் வழி கப்பலில் செல்கிறார். அப்பொழுது 10 ஜூலை 1893 சுவாமிஜி சென்னையில் உள்ள தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அங்கே அவர் கூறுகிறார், இந்த கப்பல் நின்று போகும். அப்போ சீனா, சைனா, ஜப்பான் இதெல்லாம் பார்த்து விட்டு செல்கிறார். அப்போ அங்கே அவர் கூறுகிறார், இந்த சீன மக்கள், குறிப்பாக அங்கே இருக்கிற பெண்மணிகள் எல்லாம் வேலை செய்வார்கள். கை குழந்தை இருக்கும். அந்த குழந்தையை முதுகில் கட்டிக்கொண்டுன்னா அந்த குழந்தை அந்த பக்கம் பார்க்கும், பின்னாடி பார்க்கும். அம்மா முதுகில் இருந்து பின்னாடி பார்க்கும். கையும் காலும் இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி கட்டிக்கிட்டு அம்மாக்கள்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சுவாமிஜி கூறுகிறார், இந்த சிறுவர்களுக்கு சின்ன வயதிலேயே செயலாற்றல் திறன் தானாகவே வரக்கூடியது அப்படி சொல்கிறார். அதே மாதிரி ஜப்பான் பார்க்கிறார், எப்படி சிறிது காலத்திலேயே பெரிய அளவு முன்னேற்றம் ஜப்பானால் அடைய முடிந்தது என்று. அதன் பிறகும் நாம் நினைவு கூற வேண்டும், ஜப்பானில்தான் 2வது உலக போரின் போது அணுகுண்டு அங்கேதான் போட்டார்கள் அமெரிக்கா. அதுல இன்னும் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, அந்த அணுகுண்டு போடும்போது போர் முடிந்திருக்கிறது, அது போட தேவையில்லை, சும்மா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டாங்க. அப்படி அணுகுண்டு போட்டு அதுல பாதிப்பு இன்னைக்கும் இருக்கு. இருந்தாலும் அங்கே இருந்து ஜப்பான் முன்னேறி இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய ஒரு நாடா திகழ்கிறது. அந்த நாட்டை குறித்து பார்த்து சுவாமிஜி சொல்கிறார் அந்த கடிதத்தில், ஒவ்வொரு பாரதிய இளைஞரும் ஜப்பானை போய் பார்க்க வேண்டும், அவர்களின் செயல்திறனை பார்க்க வேண்டும். இப்படி சொல்லிட்டு அவர் சொல்றார், ஆனா நீங்க என்ன பண்றீங்க? தமிழ்ல முன்னாடி காலத்துல சொல்லுவான், என் புருஷனும் கச்சேரிக்கு போறான்னு. இந்த கச்சேரின்ற வார்த்தை எப்படி வந்ததுன்னா, ஹிந்தியில ஒரு வார்த்தை இருக்கு கச்சஹரின்னு, அப்படின்னா கோர்ட்டுன்னு அர்த்தம், அலுவலகம்னு அர்த்தம். அப்ப என் புருஷனும் காத்தால அலுவலகத்துக்கு போறேன், என்ன பண்றான்னு தெரியல, என் புருஷனும் கச்சேரிக்கு போறான்னு. அது சுவாமிஜி சொல்லல. அதனாலதான் மயிலாப்பூர்ல கச்சேரி ரோடுன்னு இருக்கு. சுவாமிஜி அது சொல்லல. ஆனா அவர் கூறுகிறார், நீங்கள் என்ன பண்றீங்க? சோம்பேறியான ஒரு நாடு. அப்ப அன்னைக்கு எல்லாருக்கும் என்ன ஆகணும்? குமாஸ்தா ஆகணும், கோர்ட்ல குமாஸ்தா ஆகணும், கிளர்க் ஆகணும், கோர்ட் கிளர்க். சில பேர் தான் வக்கீல் எல்லாம் ஆவாங்க. அந்த மாதிரி மேலை நாட்டு பல பண்டிதர்கள் எழுதிய புத்தகத்தை மனப்பாடம் பண்ணும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சுவாமிஜி ஆங்கிலத்தில் எழுதினார், வாட் ஆர் யூ, a race of dotards trying to memorize stray bits of European brain work. அந்த காலத்துல ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் எல்லாம் பண்ணிடுவாங்க. அப்ப அவர் சொல்றாரு, and children cackling at your feet, குழந்தைங்கள்லாம் அந்த கல்யாணம் பண்ணதுனால குழந்தையெல்லாம் ஆயிரும். ஆனா இந்த கணவன் அவருக்கு நல்ல ஒரு வேலை கூட இருக்காது, அதுக்கப்புறம் தான் படிச்சு வேலையெல்லாம் வாங்குவார். அந்த குழந்தைங்கள்லாம் காலில் கடந்து அழுகுதான், சோறு போடுன்னு. அந்த மாதிரி ஒரு அவஸ்தை நம்ம நாட்டுக்கு அவஸ்தை. அவர் சொல்றார், இந்த கடல்
ஓரத்தில் கடல் கரையில் தான் நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த கடல்ல உங்கள் கவுனு, உங்கள் கோட்டு, உங்கள் சான்றிதழ் எல்லாம் அதில் தூக்கி போடுறதுக்கு போதுமான தண்ணி இல்லையான்னு. அந்த அளவுக்கு ஒரு அவமானமாக இருக்கிற ஒரு நிலை நம்ம நாட்டின் நிலை. அண்ட் வாட் இஸ் யங் இந்தியாஸ் அம்பிஷன்? நம்ம நாட்டு இளைஞர்களின் லட்சியம் என்ன? 30 ரூபி கிளார்க்ஷிப், 30 ரூபாய்க்கு, அந்த காலத்தில் 30 ரூபாய்க்கு ஒரு குமாஸ்தா வேலை, அதுதான் நம்ம லட்சியம் அப்படின்னு சுவாமிஜி கூறுகிறார். அங்கிருந்து இன்னைக்கு 2025 வந்தா நாட்டில் காஷ்மீர்ல இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரையும், அதே மாதிரி குஜராத்ல இருந்து ஆரம்பிச்சு திரிபுரா வரையும் அடிக்கடி பயணம் செய்யற அனுபவத்துல இருந்து சொல்றேன். எங்கே போனாலும் இளைஞர்கள்கிட்ட, இந்த இளைஞர்னு சொல்லும் போது ஞாபகத்தில் வச்சுக்கணும், 30 வயசு வரைக்கும் இளைஞர் தான். எனக்கு தோணுது நம்ம நாட்டில் தான் அப்படி இருக்கும். 30 வயசு வரையும் பெற்றோரோட செலவில் வாழ்க்கை நடத்தி கொண்டு வருகிற பெருமக்கள் நம்ம நாட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உலகத்திலேயே மிகவும் இளைஞர் இருக்கிறது நம்ம நாடு. ஆனா அந்த இளைஞர் எப்படி இருக்காங்க? 30 வயசு ஆனாலும் வேலை தேடிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்பா அம்மா போடுற சோறை சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க. இதுவே அமெரிக்காவில் போனா 13 வயசு ஆச்சுன்னா அவங்க வீட்டில இருந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கோ அண்ட் ஃபெண்ட் ஃபார் யுவர் செல்ஃப், நீ போய் நீயே உன் வருமானத்தை தேடிக்கொள் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அவமானத்துக்குரிய ஒரு அவஸ்தையில நாம இருக்கோம். இந்த 30 வயசு வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பப்ளிக் சர்வீஸ் பரீட்சை எழுதி கொண்டிருக்கிறார்கள். என்ன பண்ணோம்? ஏதாவது ஒரு அரசாங்க வேலை கிடைச்சிடணும் அப்படின்னு. சில நிமிடங்களுக்கு முன் இந்த தலைப்பு, இந்த பேச்சின் தலைப்பு என்ன? வேலையா வியாபாரமான்னு. நேற்றுக்கு ஒருத்தர் கேட்டார், அண்ணா சுவாமிஜி பட்டிமன்றமா அப்படின்னு. அப்புறமா தான் நான் நினைச்சேன், அவன் பட்டிமன்ற மாதிரி தான் இருக்க தலைப்புன்னு. சில நிமிடங்களுக்கு முன் சென்னை மடம் தலைவர் திரு சுவாமி சத்யஞானானந்தஜி மகாராஜ் சொன்னார், அது என்னப்பா இது சம்பந்தமே இல்லாம இருக்கே, எல்லாம் பக்தர்கள் தான் உட்காந்துட்டு இருக்காங்க, அது என்ன இது இளைஞர்களுக்காக, இனி வரப்போற இளைஞர் முகாம்ல சொல்ல வேண்டியது நீ இப்போ சொல்றன்னு. அதுக்கு காரணம் இருக்கு. ஒருத்தர் ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண மிஷனுடைய பல ஆண்டுகளாக நெருங்கின பக்தர்கள்னா சாதாரண பக்தர்ல ரொம்ப அதை படித்து அதை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கிற, அதே மாதிரி நூல்கள்லாம் எழுதுகிற அந்த மாதிரி பக்தர் குடும்பத்திலிருந்து ஒரு பையன், அவன் ஏதோ தானா ஏதோ வியாபாரம் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தான். அவங்க அம்மா வந்து அதெல்லாம் நமக்கு ஆகாதுப்பா, நம்ம குடும்பத்திலேயே யாரும் வியாபாரம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி 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 கடைசியில் அவன் வியாபாரம் பண்ண முடியாமல் இப்போ அவன் ஏதோ வேலையில் சேர்ந்துருக்கான். அப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்ப அமைதி. அப்போ இங்க எல்லா இடத்துலையும் நான் பார்த்தது என்னன்னா, 2 காரணத்தினால நம்ம இளைஞர்கள் வியாபாரம் செய்யாமல் வேலை தேடி கொண்டிருக்கிறார்கள். 1, அப்பா அம்மா பெற்றோர்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அக்செப்டன்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ். அப்பா அம்மா என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் வியாபாரம் பண்ண அவங்க ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் பார்த்தியா நிற்குமோ நிற்காதோ, போகுமோ போகாதோ அப்படின்னு ஏற்கனவே பிரச்சனை, அதில் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, கல்யாண சந்தையில் நல்ல விலை கிடைக்க வேண்டும். இதுக்காக தான் எல்லாரும் வேலை தான் பண்ணும், அரசு வேலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுவாமிஜி இது போகும்போது சொன்னது 1893ல். அவர் சொல்றாரு, ஏதாவது வேலை பண்ணுங்க, தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ளுங்கள், வேலை செய்யுங்கள். இந்த மாதிரி ஏதோலாம் படிச்சு சான்றிதழ்லாம் இருக்கு, ஆனா அதுல சொல்லி இருக்கிற அறிவு ஒன்றும் உங்களுக்கு தெரியல. தாயகம் திரும்பி வருகிறார் 1897ல். அதுக்கப்புறம் 98ல் மெதுவாக பேலூர் மடத்தில் ஆசிரமம் துவங்குகிறார். அதுக்கு முன்னாடி பேலூர் பக்கத்துல ஒரு வாடகை வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தாங்க எல்லாரும், சில மாதங்கள். அப்போ அங்கே சுவாமிஜியை பார்க்கறதுக்கு சுவாமிஜியோட சிஷ்யர் சரத் சந்திர சக்கரவர்த்தி. சுவாமிஜியோட சிஷ்யர்னா என்ன?
நிறைய திட்டு வாங்கணும். அதுதான் சுவாமிஜியோட சிஷ்யர்னா. சுவாமிஜியோட சிஷ்யர்கள்ட்ட எல்லாம் சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்த்தோம், அந்த கடிதம் எல்லாம் வாசித்தோம். அப்படின்னா திட்டுனா என்ன மாதிரியான திட்டு? சாதாரண திட்டு இல்லை. அது வாசிக்கும் போதே எப்படி இருக்கு, சுவாமிஜி நேரடியா சொல்லும் போது எப்படி இருந்திருக்கும். இப்போ இந்த சரத்சந்திர சக்கரவர்த்தி அவரு போறார். சரத்சந்திர சக்கரவர்த்தி இல்லை, சரத்சந்திர சக்கரவர்த்தி அவர் போறாரு. இன்னொரு சரத்சந்திர சட்டோபாத்தியாய் பெரிய எழுத்தாளர், அவர் கிடையாது, சரத்சந்திர சக்கரவர்த்தி அவர் போறாரு. சோர்ந்து இருக்காரு. சுவாமிஜி கேட்குறாரு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி சோர்ந்து இருக்கீங்கன்னா, இல்லை சுவாமிஜி வேலை கிடைக்க மாட்டேங்குது. அப்போ முதல்ல சுவாமிஜி சொல்றாரு, இந்த ஆசிரியராக இருக்கிற வேலையை முதல்ல விடு. கோழிக்கோடுல ராமகிருஷ்ண மிஷன்ல பெரிய ஒரு ஸ்கூல் இருக்கு. 3300 பசங்க படிக்கிறாங்க, எல்கேஜில இருந்து 12வது கிளாஸ் வரையும். 130 ஆசிரியர்கள் இருக்காங்க. அப்ப சுவாமிஜி ஏன் சொன்னார்னு இப்ப எனக்கு புரியுது. அந்த 130 ஆசிரியர்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்ப சமத்தான குழந்தைங்க. அந்த 130 ஆசிரியர்களை பார்க்கறதுக்கு தான் கஷ்டமா இருக்கு. இந்த 130 ஆசிரியர்கள் இருக்காங்க. ஒரே விஷயத்த திருப்பி 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 சொல்லி அந்த கிளாஸ்ல எல்லாம் போனா நமக்கே ரொம்ப போர் அடிச்சு போயிடும். குழந்தைங்க எப்படிதான் அதெல்லாம் சகிச்சுக்கிறாங்களோ. அதனால சுவாமிஜி சொல்றாரு, இந்த ஆசிரியர் தொழில் அதிக காலம் செஞ்சா புத்தி கூர்மை போய்விடும் அப்படின்னு, புத்தி மழுங்கி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதனால நீ ஏதாவது வேலை செய், ஏதாவது தொழில் செய். திருப்பியும் சரத்சந்திர சக்கரவர்த்தி இந்த மாதிரி சுவாமிஜி வேலை கிடைக்கலையேன்னு சொல்லும்போது வெக்கமா இல்லை? இந்த மாதிரி ஒரு நாட்டில் பிறந்து, செழிப்பா இருக்கிற நாட்டில் பிறந்து, இவ்வளோ பசுமையாக இருக்கிற நாட்டில் பிறந்து வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கியே, வெக்கமா இல்லை உனக்கு? இவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன நம்ம இலக்கியத்திலையும் சாஸ்திரங்கள்லையும், இவ்வளோ நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்காக இவ்வளோ தத்துவங்கள் இருக்கு. அங்கே இருந்துட்டு வேலை வேணும்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கியே, வெக்கமா இல்லை? பிச்சை போடுங்க அப்படின்னு. நீ ஒன்று பண்ணு, நீ முதல்ல இங்க இருந்து அமெரிக்கா போறதுக்கு வர்ற செலவு இல்லைன்னா கூலி வேலை பாரு. அவரு ஆங்கிலத்தில், அது மூலம் பெங்காலி, அதில் அவர் சொல்றாரு லஸ்கர்னு ஆங்கிலத்திலே சொல்றாரு. அப்படின்னா கூலி வேலை பார்த்து அந்த போற செலவு சம்பாதிச்சு அப்புறமா வெளிநாடு போ. 5 வருஷத்துல உனக்கு நல்ல செல்வம் கிடைக்கும், கிடைக்கலன்னா பாரு அப்படின்றார். அப்புறம் சொல்றாரு, இந்த அமெரிக்கால இருக்கிற பெண்மணிகளுக்கு நம்ம நாட்டு காசியில இருக்கிற பட்டு புடவையை எடுத்து அந்த புடவை வச்சு கவுன் பண்ணு. அந்த புடவையே வித்து அவங்க போட மாட்டாங்களே, அவங்களுக்கு புடவை போட பிடிக்காது. இப்போ அவங்க தான் நிறைய போடுறாங்க. கவுன் பண்ணி வித்துரு. என்னோட நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க அங்க, அவங்கள்ட்ட நான் சொல்றேன், நீ போய் வித்துரு அப்படின்னு. இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஷிப்னு நம்ம இப்போ பேசுறோம். ஆனா அந்த காலத்திலேயே 1898 சுவாமிஜி ஆண்டர்பிரினர்ஷிப்பை பத்தி தான் பேசியிருக்காரு. இப்போ எதுக்கு எடுத்தாலும் நெட்வொர்க்கிங், ஏதாவது கான்ஃபரன்ஸ் நடந்ததுன்னா, அதுக்கப்புறம் ஏதாவது கூட்டம் நடந்ததுன்னா, அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் டின்னர்னு எல்லாரும் அவங்கள தெரிஞ்சுப்பாங்க. விசிட்டிங் கார்டெல்லாம் கொடுத்து, நீங்க இங்க இருக்கீங்க, நான் இங்க இருக்கேன், எனக்கு தேவைன்னா நீங்க வாங்க, உங்களுக்கு தேவைன்னா நான் வர்றேன் அப்படின்னு. அது அப்பவே சுவாமிஜி சொல்லியிருக்காரு. என்னோட நண்பர்கள்லாம் இருக்காங்க அமெரிக்கால, அவங்கள பார்த்து நான் சொல்றேன், அவங்கள்ட்ட சொல்றேன், உனக்கு உதவி செய்வாங்க. இல்லைன்னா ஒன்று பண்ணி இங்கேருந்து மசாலா எல்லாம் கொண்டு போய் அங்கே விற்று லாபத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாரு. அது கூடவே ஒரு சமூகத்தை பத்தி சொல்றாரு. அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பாரு, எங்க போனாலும் வேலை பண்ணி அவங்க செல்வத்தை உண்டாக்குகிறார்கள். ஏன் உன்னால பண்ண முடியாது? எப்ப பார்த்தாலும் ஏன் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்ற? அப்புறம் நாமெல்லாம் கணக்கு படிச்சிருக்கோம். அரசு வேலைன்னா ஒரு பதவி இருக்கும், ஒரு போஸ்ட் இருக்கும். அந்த ஒரு போஸ்டுக்கு கிட்டத்தட்ட லட்சங்களா ஆளுங்க பரீட்சை எழுதுவாங்க. எத்தனை போஸ்ட் இருக்கு?
இல்ல இப்படி கேட்கறது நீங்க தூங்கிட்டீங்களான்னு பாக்குறது தான். எத்தனை போஸ்ட் இருக்கு? ஒரு போஸ்ட் இருக்கு. எத்தனை பேர் பரீட்சை எழுதுறாங்க? அப்ப எத்தனை பேருக்கு கிடைக்கும்? ஒரு ஆளுக்கு தானே கிடைக்கும். ஆனா வியாபாரம் பண்ணணும்னா எத்தனை பேர் நினைச்சாலும் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு வேலையை தேடக்கூடாது, வேலையை உருவாக்கணும். அதுதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சுவாமிஜி அப்பவே சொன்னாரு. இன்னொரு விஷயம் சுவாமிஜி சொன்னாரு, எல்லா நாட்டுக்கும் ஒரு சுபாவம் இருக்கு, நாட்டுடைய ஒரு சொரூபம் இருக்கு. நம்ம நாட்டு சுபாவம் என்ன? ஆன்மீகம், மதம் தான் இந்த நாட்டின் சுபாவம் அப்படின்னு அவர் சொல்றாரு. கங்கையின் பாதையை மாற்ற முடியும் என்றாலும், ஒருவேளை மாற்ற முடியுமானாலும், நம்ம நாட்டின் சுபாவம், நம்ம நாட்டின் ஆத்மா, ஆன்மீகம் என்ற அந்த உண்மையை ஒருபோதும் மாற்ற முடியாது அப்படின்றாரு. அது இங்க வந்தா நமக்கு புரியும். இந்த மாதிரி ஒரு இவ்வளோ தொலைவா இருக்கிற ஒரு கிராமத்துல இவ்வளோ பிரம்மாண்டமான ஏற்பாடு, அது எப்படி நடந்தது? ஆன்மீகம் இருக்கிறதுனால தான். ஒவ்வொரு தெருவில் போனா ஒரு கோயில் இருக்குங்க. அது எப்படி நடக்குது? ஆன்மீகம் இருக்கிறதுனால தான். நம்ம நாட்டில் யார் எப்போ வந்தோம்? சுவாமிஜி அதே கடிதத்தில் சொல்றாரு, இந்த மாதிரி 1893 சுவாமிஜி ஜூலை 10, நீங்கெல்லாம் வாசிக்கலன்னா திருப்பி வாசிங்க, தினமும் அது வாசிக்கணும். அப்ப சுவாமி சொல்றாரு, இந்த மாதிரி சில சமூகங்கள் மற்றவர்களுக்கு ஆன்மீக சாதனைகள் செய்ய, கோயில்களில் நுழைய அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கவில்லை என்றால் அவர்களை புறக்கணித்து விடுங்கள். நீங்கள் அந்த வாய்ப்பை நீங்களே அதை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாரு. அப்ப ஆன்மீகம் இங்க இருக்கு. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் கோயில் இருக்கு, எல்லா இடத்துலையும் கோயில் இருக்கு. ஆன்மீகத்தை மையமாக வைத்துக் கொண்டுதான் சமூகத்தில் எந்த ஒரு புரட்சியும் செய்ய முடியும் என்று சுவாமிஜி கூறுகிறார். அதனால நாம அது புரிஞ்சுக்கணும். இங்க அப்படிதான் நம்ம நாடு வளரும். அதை நாம் புரிஞ்சுக்கணும். உபனிஷத்துல கொடுத்திருக்கிற செய்தி தன்னம்பிக்கையை பற்றிய செய்தி. சகோதரி நிவேதித்தை ஒரு வாட்டி அவங்க கிட்ட ஒரு மேலை நாட்டு ஒரு பக்தர் சொல்றார், இந்த மாதிரி சுவாமி விவேகானந்தர் ரொம்ப நல்லா பேசுறாரு, எல்லா விஷயத்தையும் பத்தி பேசியிருக்காரு, அவரு எப்படி சமூகத்துல வாழணும் அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு, நிர்வாகத்தை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு. அப்போ சகோதரி நிவேதித்தை கொஞ்சம் கம்பீரமா சொல்றாங்க, சகோதரி நிவேதித்தை எப்ப பார்த்தாலும் சுவாமிஜி பத்தி பேசும்போது ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க, மை கிங் இல்லைன்னா மை மாஸ்டர். அவங்க சொல்றாங்க, என்னுடைய ராஜா மை கிங் has only spoken about spirituality. அவர் ஆன்மீகத்தை தவிர வேற எதையும் பற்றி பேசவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த arise awake and stop not till the goal is reached, இந்த மாதிரி எல்லாம் நம்ம வாசகங்கள் கேட்கிறோம், அது சொல்லி கொடுக்கிறோம். இதை எல்லாமே உபனிஷத்துல வர்ற, வேதாந்தத்துல வர்ற ஆன்மீக தத்துவங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லும் போது என்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமும் என்கிட்ட தான் இருக்கு, அதுக்கு உண்டான வழிகள் எல்லாமும், அந்த பிரச்சனையை மாற்ற வழிகள் எல்லாமும் என்கிட்ட தான் இருக்கு, பரிகாரங்களும் என்கிட்ட தான் இருக்கின்ற. நான் வெளியில எங்கேயும் போக தேவையில்லை. அது ஆன்மீகமானாலும், செல்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆனாலும், சமூக பிரச்சனைகள் ஆனாலும், அதிலிருந்து வெளியே வர்ற வழி எனக்குள் தான் இருக்கிறது அப்படின்னு சுவாமிஜி சொல்றாரு. அதுதான் திருப்பி திருப்பி ஆன்மீகத்தை பற்றியும் தன்னம்பிக்கையை பற்றியும் சொல்றாரு. ஆனா நாம ஆன்மீக பயிற்சி செய்யறோம் அப்படின்னு சொல்றோம், ரொம்ப நாளா குரு மகாராஜ், அன்னையார், சுவாமிஜிய வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். இத்தனை வருடங்களாக இதெல்லாம் வாசிச்சோம், அந்த தன்னம்பிக்கை ஏன் நாம் பார்க்கிறோம் பெரும்பாலும் நிறைய பேர்கிட்ட வரமாட்டேங்குது, ஏன் வரமாட்டேங்குது அப்படின்ற கேள்வி தினமும் நாம கேட்கணும்.
நம்மளே கேட்டுக்கணும். ஏன் வரமாட்டேங்குது? தினந்தோறும் இந்த நூல்களை வாசித்து கொண்டிருந்தாலும் ஏன் அந்த தன்னம்பிக்கை வரமாட்டேங்குது? பக்தனா இருந்தா வரும், பகவான் எல்லாம் பார்த்துப்பாரு, எனக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. இல்ல ஞானியா இருந்தாலும் வரும், எல்லாமே அந்த பிரம்மம் தான், பரம்பொருள் தான், நான் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று வரும். இது பக்தரும் இல்லை ஞானியும் இல்லை, எங்கேயோ மாட்டிட்டு இருக்கோம். அதுதான் மாற்றணும். நம்ம சமூகம் வளரணும்னா ஆன்மீகம் வளரணும். ரொம்ப வருஷம் முன்னாடி உத்தராகண்டில் மாயாவத்தின்னு ஒரு ஆசிரமம் இருக்கு, நிறைய பேர் போயிருப்பீங்க. போகாதவங்க கட்டாயமா போங்க. முன்னெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து இப்படி சொல்லணும்போ கொஞ்சம் கூச்சலாக இருக்கும், இவங்க எப்படி போவாங்கன்னு. ஆனால் இந்த மாநாடெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு சொல்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கை குறவும் இல்லை. கட்டாயமாக உங்களாலெல்லாம் போக முடியும். அந்த இடம்லாம் போய் பார்க்கணும், இமாலயத்தை பார்க்கணும். ஏன்னா சுவாமிஜி சொல்றாரு, நம்ம நாட்டுடைய ஆத்மா உயிர் வசிக்கிறது இமாலயத்தில் அப்படின்றாரு. அப்ப அங்க ஒரு கல்லூரி இருக்கு, சுவாமி விவேகானந்தா போஸ்ட் கிராஜுவேட் காலேஜ் அப்படின்னு. அங்கே ஒரு வாட்டி நீதி நெறியை பற்றி ஒரு கூட்டம் அவங்க பண்ணாங்க. அதில் என்ன கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு ஹால், அந்த ஹாலில் 100 பேர் 150 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதில் எப்படி நெறிமுறையெல்லாம் போய்கிட்டு இருக்கு சமுதாயத்தில், அதையெல்லாம் நம்ம பின்பற்றாமல் இருக்கோம் அப்படின்றத தான் அங்கே ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி பண்ணும்போது நான் டக்குன்னு எனக்கு மனசில் தோணுச்சு என்னன்னா, அங்கே இருக்கிற 100 பேர் அவங்க வாழ்க்கையில நெறிமுறைகளை கடைபிடித்தால் அந்த மாதிரியான கூட்டத்திற்கு அவசியமே கிடையாது. அந்த மாதிரி தான் இங்க இருக்கிற நாம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் செயல் வழியாகவும் சிந்தனை வழியாகவும் ராமகிருஷ்ண விவேகானந்த தத்துவங்களை பிரச்சாரம்னா நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த மாதிரி சிந்திச்சு அந்த மாதிரி செயல்பட்டாலே தானாவே பிரச்சாரம் நடக்கும். அப்படி செய்தால் நம்ம போற இடத்துல எல்லாம் ஒரு பக்தர்கள் மாநாடா நடக்கும். ஒவ்வொரு நபரும் ஒரு மாநாடாக மாற முடியும். அது அப்படி கூப்பிட்டு மாநாடு நடத்துறோம். இதுல பிரபாகரன்ஜியும் பாண்டுரங்கன்ஜியும் சொன்னாங்க, இந்த மாதிரி மற்ற இடத்துல எல்லாம் வேறையும் சில பேர் சொன்னாங்க, மற்ற இடத்துல எல்லாம் கூப்பிட்டு கூட இவ்வளோ வரமாட்டாங்க, இங்க கூப்பிடாமலே இத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி கூப்பிடாமலே மாநாடு நம்மளால பண்ண முடியும். எப்போ நம் வாழ்க்கையில குரு மகாராஜ் மதர், குரு மகாராஜ் அன்னையார், சுவாமிஜி இவங்கெல்லாம் அப்படியே நம்ம ரத்தத்துல போகும்போது, சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த ரத்தத்துக்குள்ளரையே பாரதத்தின் ஆன்மா, அது நம்ம ரத்தத்துக்குள்ளரே போகணும். ஆன்மீகம் என்றது ரத்தத்துக்குள்ளரே போகணும் அப்படின்னு. இப்படி நாம பண்ணலன்னா என்ன ஆகும்? அப்படி அந்த விஷயத்தை பற்றியும் சுவாமிஜி ரொம்ப தெளிவா கூறுகிறார். அந்த சரச்சந்திர சக்கரவர்த்தியிடம் சொல்றாரு, மேலை நாடுகள் எல்லாம் நம்ம நாட்டு கலாச்சாரத்தை எடுத்து, இது சொல்றது 1898 ஞாபகம் வச்சுக்கணும். மேலை நாடுகள் எல்லாம் நம்ம நாட்டு கலாச்சாரம் எடுத்து நம்ம நாட்டில் விளையிற விஷயங்களை வச்சு அவங்க வியாபாரம் பண்றாங்க. அப்பவே சொல்லிட்டாரு சுவாமிஜி, 1898 சொல்லிட்டாரு. ஆனா நாம என்ன பண்றோம்? வேலை கிடைக்காதுன்னு அவன் நடத்துற கம்பெனியில நாம வேலை பண்ணிட்டு இருக்கோம். கீழார் நெல்லின்னு ஒரு செடி இருக்கு. அந்த செடி சாதாரணமா கிராமப்புறத்துல எல்லாம் சாதாரணமா வரும். இப்ப அதை கொஞ்சம் தேடி போக வேண்டியிருக்கு. கிராமத்துல எல்லாம் முதல்ல சும்மாவே கிடைக்கும், இப்ப அதை வேற கிலோ விலையில விற்கிறாங்க. அந்த செடிக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க ஸ்பானிஷ்ல, சான்சா பியத்ரான்னு. அதோட அர்த்தம் என்ன? ஸ்டோன் பிரேக்கரா.
கிட்னியில கல் வரும்போது அது ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த இலையை எடுத்து வெந்நீர்ல போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வெந்நீரும் குடிக்கணும், அந்த இலையும் நல்லா சாப்பிடணும். அப்போ மாயமா போயிடும். 3 நாள்லே அந்த கல்லு காணாம போயிடும். அத $10 ஒரு பேக்கெட்டு, $10 கிட்டத்தட்ட 1000 ரூபாய். அந்த $10 சான்ஸா பியத்ரா ஸ்டோன் பிரேக்கர் அப்படின்னு விற்கிறான். ஆனா நாம அந்த கீழாநெல்லிய வளர்க்காம வேற என்னமோலாம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி இப்ப எல்லாருமே பொழுதுபோக்கு பண்றது என்ன, இன்ஸ்டாகிராம்ல ரீல் பார்க்கறது. ஒரே ரீலா போயிருக்கு நம்ம வாழ்க்கையெல்லாம். அப்போ அந்த மாதிரி ஒரு ரீல் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப அதுல சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமா, ஆங்கிலத்துல தான் சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமா பாரதத்தின் ரகசியம், இவங்கெல்லாம் அப்படியே பாதுகாத்து வச்சிருக்காங்க ரகசியம், அந்த ரகசியத்தை நாங்க கண்டுபிடித்தோன்னு. நானும் நினைச்சேன் என்னப்பா இது ரகசியம் நமக்கு தெரியாதுன்னு. பார்த்தா அவன் சொல்றான் அதுதான் முரிங்கா பவுடர் அப்படின்னு. முரிங்காவா, எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா முருங்கைக்காய். முருங்கைக்காய பவுடர் ஆக்கி அதை டேப்லெட் ஆக்கி சிரப்பாக்கி விற்கிறான். இங்க நம்ம பசங்களுக்கு முருங்கைக்காய் சாப்பிட்றேன்னா வேணான்றான், பிரியாணி போறோன்றான். கேரளால வந்தீங்கன்னா அங்கே வேற ஒன்று இருக்கு, குழி மந்தின்னு சொல்லி, அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். குழி மந்தி இங்கேயும் வந்துருச்சு, தமிழ்நாட்டிலையும் குழி மந்தி. குழி மந்தி காய்கறியே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நல்ல செல்வம் உள்ள செல்வார்ந்த குடும்பங்களில் இன்றைக்கு குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஏன் அப்படின்னு கேட்டா ஏசியிலே இருக்கான், வெயிலே போக மாட்டேங்கிறாங்க. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறாரு, கொஞ்சம் வெயில் காயட்டும். நம்ம நாட்டில் வெயிலுக்கு பஞ்சமா என்ன, வெயில் காயட்டும்னு. அதே மாதிரி எழுதி கொடுக்குறாங்க விட்டமின் சி டெஃபிஷியன்சி, காய்கறி சாப்பிடு, காய்கறியே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவன் மொரிங்கா அப்படின்னு நீங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க, மொரிங்கா மிராக்கிள் கியூர், முருங்கைக்காய். சுவாமிஜி அன்னைக்கு சொன்னது அப்பவே நடந்திருக்கு. இப்ப இன்னும் நிறைய நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. நாம நம்ம பொக்கிஷத்தை வளர்க்கவில்லை என்றால், அதை பராமரிக்கவில்லை என்றால், எவனோ ஒருத்தன் வந்து அதை தூக்கிட்டு போயிடுவான். வேதங்களுக்கு வியாக்கியானம் சொல்கிறேன் என்று இங்க வந்து அந்த ஓலைச்சுவடி எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. அந்த காலத்துல ₹1 கொடுத்து ஓலைச்சுவடி கொடுத்துட்டான். அந்த ஓலைச்சுவடிய வச்சுக்கிட்டு இருந்த நபர்கள் எல்லாம், அவங்க எல்லாம் அந்த ஓலைச்சுவடிய வியாக்கியானிக்கல, நம்ம நாட்டு மக்களுக்கு அது சொல்லி கொடுக்கல. ஆனா எவனோ அது கொண்டு போயிட்டான். அது இப்ப பார்க்கணும்னா நாம எங்கேயோ லண்டன்ல இருக்கிற லைப்ரரியில எல்லாம் போய் பார்த்து அந்த ஓலைச்சுவடிய படிக்க வேண்டிய நிலைமை வருது. அதுக்கு இங்க இருந்து லண்டன் எல்லாம் போகணும். நம்ம நாட்டு கலாச்சாரம். 2006 டெல்லியில ரோட்டரி கிளப் ஒரு கூட்டம் கூப்பிட்டாங்க. அன்னைக்கு நான் விருந்தாவன்ல இருந்தேன். விருந்தாவன்ல உங்களுக்கெல்லாம் தெரியும், எங்களுக்கு ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு. அப்ப அதற்காக ஏதோ நற்கொடை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போனோம். அப்ப அவங்க இந்த ரோட்டரி அவங்க கூப்பிட்டாங்க. அங்க மேலை நாட்டுக்காரர் ஒருத்தர், அவர் வந்து நாங்கெல்லாம் சன்னியாசி உட்காந்துட்டு இருக்கோம், இன்னும் நிறைய பேர் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் வந்து சொல்றார், ஐ வில் டெல் யூ அபவுட் யக்ஞா அப்படின்னு. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. என் நாட்டு கலாச்சாரத்தை பத்தி, நான் அதிலே பிறந்து வளர்ந்துருக்கேன். என் நாட்டு கலாச்சாரத்தை பத்தி நீ ஏதோ புத்தகம் படிச்சு எங்கேயோ போய் பார்த்து நீ எனக்கு சொல்லி கொடுப்பியா அப்படின்றது எனக்கு ரொம்ப மனசுல இப்போ எனக்கு அது நினைச்சாலே இந்த துக்கம் இருக்கு. இங்க வந்தப்பவே நான் சத்யஞானஜி மகாராஜ்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், நம்ம நாட்டுப்புறத்துல எல்லாம் கல்கோனான்னு ஒரு மிட்டாய் இருக்கும், கமர்கட்டுன்னு ஒரு மிட்டாய் இருக்கும். இப்ப எங்க இருக்கு? எங்க பார்த்தாலும் லேஸ் சிப்ஸும் அந்த பெப்சி தான் இருக்கு. அப்ப மகாராஜ் உடனே இல்லை என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி கமர்கட்டு எடுத்து கொடுத்தாரு. அது ஆனா அதையும் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஜாடியில இருக்கும், அந்த ஜாடியில இருந்து போய் எடுக்கிற மாதிரி கிடையாது. அதுவும் பாலித்தீன்லாம் போட்டு ரொம்ப அழகா அதையும் நம்ம மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கலாச்சாரம் இந்த கல்கோனா கமர்கட்டு கலாச்சாரம். அதை நாம் பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது செய்யலன்னா வேற ஒருத்தன் வந்து சொல்வான், யூ நோ யூ ஹாவ் a secret miracle. இது கமர்கட்டு. துளசி
துளசி டீ. இப்ப எங்க பார்த்தாலும் பார்த்தா துளசி டீ. நமக்கு வெளிநாட்டுல இருந்து சில பக்தர்கள்லாம் வருவாங்க, சுவாமிஜி will you have துளசி டீ, துளசி டீ அப்படின்னு. துளசி அந்த சுவாமிஜி அங்க இன்னைக்கு கொடுத்தாரு நமக்கு எல்லாருக்கும் துளசி டீ. குழந்தைங்களுக்கு இங்க அப்படி இல்லை, அதான் பார்த்தா நல்லா இருக்கு, நல்ல நல்ல பேரு. கொஞ்சம் சென்னை எல்லாம் போனீங்கன்னா வாய்க்கு வராத பேரெல்லாம் வைப்பாங்க குழந்தைங்களுக்கு. ஏன்? அதை ஏதோ பார்த்து கொரியன் மொழியில ஏதோ பேர் இருக்காங்க, தமிழ்ல பேர் இல்லையா, சம்ஸ்கிருதத்துல பேர் இல்லையா, நம்ம நாட்டு மொழிகள்ல எல்லாம் பேரு கிடையாதா? கொரியன்ல போய் ஏதோ சிங் சுங் சாங்னு ஏதோ பேர் வைப்பாங்க. அப்ப நம்ம நாட்டு கலாச்சாரம், அது ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை சமூகத்துல அதோட பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா தன்னம்பிக்கையா இருக்கும். நாமளே தொழில் உருவாக்குறதா இருக்கும், நாமளே வேலை உருவாக்குறதா இருக்கும். அந்த மாதிரி நாடு தான் நம்ம நாடா இருந்தது. 1000 வருஷம் பிறர் ஆக்கிரமிப்பினால அது மாறி போயிடுச்சு. சுவாமிஜி சொல்றார், அதனாலதான் அடிமைத்தனம் நம்ம ரத்தத்துல ஏறி இருக்குன்னு. அதை மாற்றி நாம் எல்லாம் எப்படி பரிபூர்ணமாக இருக்கிறோமோ அதே மாதிரி நம்முடைய சமூகம் பரிபூர்ணமாக வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த விசுவாசத்தோட அந்த தன்னம்பிக்கையோட நாமெல்லாம் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுமாறு ஆகட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இங்கே பாவ பிரச்சார் பரிஷத் கூட்டத்துக்கும் இந்த மாநாட்டுக்கும் வர வாய்ப்பளித்த வேலூர் மடத்திற்கும் சுவாமி சத்யஞானஜி மகாராஜ்க்கும் பாவ பிரச்சார் உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நமஸ்காரம்.